இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு நான் காரணம் இல்ல மாமா. இத எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மாமா. நான் செய்யாத தப்புக்கு நீங்க உங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. என் மேல இருக்கிற கோவத்துல இப்படி சாப்பிடாம போனது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நான் பண்ணாத தப்புக்கு ஏன் மாமா எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? வானதி, சார் சொல்லுங்க சார். ஏன் சார் நேத்து நீங்க போனே எடுக்கல? நான் உங்களுக்கு எத்தனை தடவை போன் பண்ண தெரியுமா? சாரிம்மா, நேற்று ஒரு முக்கியமான மீட்டிங், அதனால ஃபோனை சைலண்ட்ல போட்டிருந்தேன். ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? அருள் எனக்கு கால் பண்ணா. அவனுக்கு வேலை போன விஷயம் தெரியுமா தெரியாதாங்கிற குழப்பத்துல நான் ஃபோன் எடுக்கல. அப்புறம் 2-3 வாட்டி நான் பண்ணேன், அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். நீங்க ஏதோ அழிக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடியே அருள் மாமாக்கு அவருக்கு வேலை இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு சார். ஐயோ, சரி, அதுக்கு எதுக்கு நான் கால் பண்ணா அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்? நான் சொல்லிதான் நீங்க அருள் மாமாக்கு வேலை கொடுக்கலன்னு அவரு நினைக்கிறாரு சார். அதான் அவரு போனே எடுக்கலன்னு நினைக்கிறேன். என்னம்மா இப்படிலாம் யோசிக்கிறான்? அவனுக்கு எதனால வேலை கிடைக்காம போச்சுன்னு நீ சொல்ல வேண்டியது தானே? நான் அதை சொல்லலான்னு நினைச்சா கூட கேக்குற சூழ்நிலையில அவர் இல்ல சார். என்னம்மா அவன் இப்படி பண்றான்? அவனுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுக்கணும்னு தான் நீயும் நினைக்கிற, நானும் நினைக்கிறேன். அதையே அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அருள் மாமா உங்ககிட்ட மனுஷங்க பண்ற அளவுக்கு கம்ப்யூட்டர்ல விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொன்னார் இல்ல? அத நீங்க உங்க முதலாளி கிட்ட சொல்றதா சொன்னீங்களே, அவர்கிட்ட சொன்னீங்களா சார்? சொன்னேம்மா, ஆனா அதை யாரும் நம்ப தயாரா இல்ல. அப்ப அருள் மாமாக்கு வேலை கிடைக்க வேற வழியே இல்லையா சார்? அருள் சொன்ன மாதிரி ஏஐ வச்சு விவசாயம் பண்ணா அது மனுஷங்க பண்ற அளவுக்கு விளைச்சலை கொடுக்காதுன்னு நிரூபிக்கணும். அத அவன் நிரூபிச்சா அவன் என் கம்பெனிக்கு வர இருந்த 100 கோடி ரூபாய் லாஸ தடுத்த மாதிரி. 100 கோடி லாஸ தடுத்தவன எந்த கம்பெனி எப்படி வேணான்னு சொல்லுவாங்க? அதுக்கப்புறம் எங்க கம்பெனி மட்டும் இல்ல, அமெரிக்கால இருக்க எல்லா பெரிய கம்பெனியும் அருளுக்கு வேலை கொடுக்க தயாரா இருப்பாங்க. அவனுக்கு எங்க கம்பெனியை விட பெரிய கம்பெனில ரொம்ப பெரிய வேலையே கிடைக்குமா? அவன் ஈஸியா அமெரிக்காக்கு வரலாம், ஆனா அது அவன் செய்யற மனநிலையில இருக்கானா? நம்மளையே நம்பாதவன் நாம சொல்றது எப்படி நம்புவான்? நான் மாமாவை பண்ண வைக்கிறேன் சார். என் மாமா அவர் ஆசைப்பட்டபடி அமெரிக்காக்கு போகணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரோட வாழ்க்கையை வாழணும். அதுக்காக நான் எதையும் செய்வேன். சரிம்மா, நான் வச்சிடுறேன். மேனேஜர் விஷயத்துல கொஞ்சமாவது ஜாக்கிரதையா இருந்து தோழர். ஏன்னா பிரச்சனை சின்னதா இருந்தா அடிபட்டு தெரிஞ்சுட்டோன்னு விட்டுறலாம். ஆனா இந்த பிரச்சனை அப்படி இல்ல. நீ மாட்டினன்னு வை, உன் வாழ்க்கையே சிக்கலாயிரும். அதுக்காக தான் நான் உன்னை அதுல இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்னடானா அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. இல்ல இல்ல, கரிகாலன் நினைக்கிற மாதிரிலாம் மேனேஜர் இல்ல. அவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. கரிகாலன் அவனா நினைச்சுக்கிட்டே ஏதோ சொல்றான். சரி அழுகாதடி. சரிடி, அதையே நினைச்சிட்டு திரும்ப திரும்ப அழுதுட்டு இருக்காத. சொன்னா கேளுடி. அழுகாதடி. முதல்ல அழுகை நிறுத்து. நான் என்ன பாவம் பண்ணேன்? குடும்ப கஷ்டத்துக்காக தான். அழுவாத. சரிடி, கொஞ்சம் அமைதியா இருடி. அழுகாத, பாத்துக்கலாம். என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்காங்க? நம்ம மேனேஜர் இவகிட்ட தப்பா நடந்துக்க பாத்துருக்கான். வேணுனே இவ தோளை தொட்டு தொட்டு பேசியிருக்கா அந்த மேனேஜர்.
சரி அழுகாத விட்ரி. மேனேஜர் அவ்வளோ தப்பான ஆளா? அழாதடி. பார்த்தா அப்படி தெரியலையே. ரொம்ப ரொம்ப தப்பானவன். டீசென்ட்டா நடந்துக்கிற மாதிரி காட்டிப்பான். ஆனா சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்கான். கல்லுக்கு சேலை கட்டினா கூட விட மாட்டான் அவன். இங்க ஒர்க் பண்ற நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்கான். எல்லா பொண்ணுங்க கிட்டயும் நான் தான் இந்த ஆபீஸ்ல எல்லாம், நான் நினைச்சா எதுவும் செய்ய முடியுங்கிற மாதிரி பேசி அவங்க மேல கைய வைப்பான். அவன் மேல கோவப்பட்டா வேலை போயிருமேன்னு பயந்து எல்லா பொண்ணுங்களும் கண்டும் காணாம போயிடுவாங்க. சரி விடு விடு. சேத்துல இந்த எருமை ஒண்ணு உன்னை உரசிட்டு போனதா நினைச்சுக்கோ. வருத்தப்படாத, அழாத விட்ரி. கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கா. எல்லாம் நல்லதாவே நடக்கும்டி. அப்ப கரிகாலன் சொன்னது எல்லாம் உண்மைதானா? அவன் சொன்னதை புரிஞ்சுக்காம நான் தான் அவனை தேவையில்லாம திட்டிருக்கேனா? விடு விடு, அழுவாதடி. சரி, நீங்க இவளை கூட்டிட்டு போங்க. சரி வா.